வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான காணொளியில நம்ம பார்க்க போறது திராவிடர்கள் யார். தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு வாழ்ந்து வருபவர்கள் திராவிடர் என்று பொதுவாக பேசப்படுகிறது. திராவிடர் தமிழ்நாட்டில் வரலாற்று காலத்திலிருந்து வாழ்ந்து வருகின்றனர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் அவர்கள் எக்காலம் தொட்டு இங்கு வாழ்கிறார்கள் என்பதை பற்றிய ஆராய்ச்சி இன்றும் முடிவுக்கு வரவில்லை. சிலர் இவர்கள் தென்னாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் தொன்று தொட்டு வாழ்ந்து வந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். சிலர் இவர் வேற்று நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் என்று எண்ணுகின்றனர். இவ்வித முரண்பாடுகளிடையே திராவிடர்களின் பழங்கால வரலாற்றை பற்றி நாம் எதுவும் உறுதியாய் கூற முடியாது. ஆயினும் ஒன்று மட்டும் நாம் உறுதியாக கூற முடியும். மனிதன் தோன்றிய நாளிலிருந்து இவர்களே இந்தியாவில் வாழ்கிறார்கள் என்று நாம் கூறுவது மிகைப்பட கூறுவதாகும். இவ்வுலகின் கண் முதல் தோன்றிய மனிதன் முதல் செய்த வேலை ஊர் ஊராகவும் நாடு நாடு ஆகவும் சுற்றித் திரிந்ததே ஆகும். இதையே நாம் நாடோடிகள் வேலை என்று வழங்குகின்றோம். நாடு விட்டு நாடு ஏடுதல் என்பது இன்று குறைத்து கூறப்படினும் இது பண்டைய இயற்கையோடு இயைந்த வளர்ச்சியை குறிக்கின்றது. முளைத்து எழுந்து வரும் சிறு செடி எப்படி இயற்கையாக கொழு கொம்பு ஒன்றை நாடி அடைகின்றதோ அங்கடமே ஆதி மனிதன் வளம் மிகுந்த இடத்தை நாடி அலைந்தான். தட்ப வெப்பம், நிலை மாறுதல், இயற்கை வளக்குறைவு, மக்கட்பெருக்கம் போன்ற பல்வேறு காரணங்களால் மனிதன் இடம் விட்டு இடம் மாறினான். இவ்வாறாக திராவிடர் உலகம் தோன்றிய நாள் முதல் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகின்றனர் என்பது சரியன்று. எனினும் சுமார் கிறிஸ்துக்கு முன் 3000 திராவிடர் இந்தியா முழுமையும் தம் நாடாக செய்து கொண்டனர் என்பதில் ஐயமில்லை. ஒரு நாட்டின் வரலாற்று காலத்தை வரலாற்று முற்காலம், வரலாற்று காலம் என்று இரு பகுதிகளாக பிரிப்பதுண்டு. வரலாற்று முற்காலம் என்பது சான்று கொண்டு காட்ட முடியாதது. வரலாற்று காலம் சான்று கொண்டு காட்டக்கூடியது. புவியியலாளர்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை பழங்காலம், கற்காலம், புதுக்கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் என்றெல்லாம் பிரிக்கின்றார்கள். இவற்றில் கற்காலம் என்பது கிறிஸ்துக்கு முன் 35,000 முதல் கிறிஸ்துக்கு முன் 10,000 வரையில் என்றும், புது கற்காலம் கிறிஸ்துக்கு முன் 10,000 முதல் கிறிஸ்துக்கு முன் 5,000 வரையிலும் என்றும் மதிப்பிடுகின்றன. புது கற்கால சின்னங்கள் தென்னிந்தியாவில் சேலம், மைசூர், குடகு, பெல்லாரி, அனந்த்பூர், கர்னூல், ஐதராபாத் முதலிய பல இடங்களில் மிகுதியாக அகப்படுவதால் கிறிஸ்துக்கு முன் 5000க்கு முன்னே மக்கள் பலர் தென்னாட்டில் வாழ்ந்து வந்தனர் என்பது பெறப்படுகிறது. அவ்வாறு வாழ்ந்து வந்தவர்கள் திராவிடர்களா அல்லது வேறு இனத்தவரா என்பதை பற்றி நாம் உறுதியாக கூற இயலாதெனினும் கிறிஸ்துக்கு முன் 3000 அளவில் அவர்கள் இந்தியாவில் வாழ்ந்தார்கள் என்பதை சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. கிறிஸ்துக்கு முன் 1000 பாலஸ்தீன நாட்டில் அரசாண்ட சாலமன் மன்னன் தென்னாட்டோடு வணிக உறவு கொண்டிருந்தான் என்று விவிலிய நூல் அரசர் பகுதி கூறுவது திராவிடையே குறிக்கும் என்பதில் ஐயமில்லை. மற்றும் சங்க நூல்கள் உரைக்கும் கடல் கடந்த வாணிகம் மிக வளர்ச்சியடைந்த வாணிகமாகும். கிரேக்கரும் ரோமரும் பாபிலோன் பாரசீகம் வழியாக நம் நாட்டை அடைந்த காலத்தில் நம் தென்னாட்டார் மரக்கலங்களில் அந்நாடுகளை அடைந்தார்கள் என்றால் திராவிட வணிகம் நீண்ட காலத்திற்கு முன்னரே தொடங்கியிருக்கும் என்பது சொல்லாமலே விளங்கும் அல்லவா? சிந்து சமவெளி நாகரீகம் திராவிடருக்கும் முற்பட்ட நாகரீகம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். மற்றும் சிலர் அது திராவிட நாகரீகத்தோடு இயைந்தது, ஆனால் திராவிட நாகரீகம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இதை கூர்ந்து கவனித்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். திராவிடருடைய மறக்க முடியாத வாழ்க்கை சின்னங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிகச்சநல்லூர் பல ஆண்டுகளுக்கு முன் என்ற ஆங்கில புதைப்பொருள் ஆராய்ச்சியாளரால் சவக்குழிகளில் தோண்டி எடுக்கப்பட்டன. இங்கே கண்ட பொன்னால் ஆன வாய்மூடிகள் போன்றவை பாலஸ்தீனம், சைப்ரஸ் முதலிய பிரதேசங்களிலிருந்து கிடைத்திருக்கின்றன. இவற்றை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இவற்றின் காலத்தை கிறிஸ்துக்கு முன் 2000 முதல் நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டின் தென்கோடி வரை கிறிஸ்துக்கு முன் 2000 திராவிடர்கள் பரவியிருந்தார்கள் என்பது பெறப்பட்டது.
இன்றைக்கு சுமார் 4000 வருஷங்களுக்கு முன் அங்கே திராவிடர் பயிர் தொழில் செய்து வந்தார்கள். நெல் விதைத்தார்கள், அரிசி சமைத்தார்கள் என்பதும் மேற்குறித்த ஆதிச்ச நல்லூர் சவக்குழிகளில் வைக்கப்பட்டிருக்கும் அரிசி உமி முதலியவற்றில் தெரிகின்றது. கிறிஸ்துக்கு முன் 2000 அளவில் திராவிடர் இத்தகைய நாகரிகம் உடையவர்களாய் இருந்திருந்தால் கிறிஸ்துக்கு 3000 அவர்கள்தான் சிந்து வெளிப்பிரதேசத்தில் இன்று நாம் அங்கு கணக்கெடுக்கும் நாகரிக சின்னங்களை உருவாக்கி இருக்க வேண்டும் என்று கூறுவதில் எவ்வித ஐயப்பாடும் இருக்க வேண்டியது இல்லை. சிந்து வெளியில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட நாகரிகம் பொதுவில் கிறிஸ்துக்கு முன் 3000 அளவில் ஏற்பட்டது என்று நாம் கூறினாலும் அறிஞர்கள் அதன் கால அளவை கிறிஸ்துக்கு 3000 முதல் 2600 வரை இருக்கும் என்றே கணக்கிட்டிருக்கிறார்கள். சானுதாரரோ என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹராப்பா காலத்திய மண்டை ஓடுகள் பெரிதும் திராவிட மொழி பேசுவோருடைய மண்டை ஓடுகளையே ஒத்திருக்கின்றன என்று தென்னிந்திய வரலாற்று நிபுணர் KN சாஸ்திரி அவர்களும் கூறுகின்றார்கள். நிற்க சிந்து சமவெளி பள்ளத்தாக்கில் நாம் கணக்கிடும் சாசனங்கள், உருவங்கள் போன்றவை பிற்காலத்தில் நாம் காணும் திராவிட நாகரிகத்தையே சுட்டிக்காட்டுகின்றன. திருமூர்த்தி, பசுபதீஸ்வரர், திரிசூலம் போன்ற உருவங்களை இங்கு நாம் பார்க்க காணுகின்றோம். இது மட்டுமல்ல, பிற்காலத்தில் பாண்டியர் தங்கள் சின்னமாக போற்றிய மீன் உருவம் இந்த பள்ளத்தாக்குகளிலே தோண்டி எடுக்கப்பட்ட புதை பொருட்கள் பலவற்றில் காணப்படுகிறது. இவைகள் எல்லாம் சிந்து சமவெளி நாகரீகம், திராவிட நாகரீகமே என்பதை ஆணித்தரமாக மெய்ப்பிப்பவனவாய் இருக்கின்றன. இங்குள்ள சாசனங்களை படிக்க முற்பட்ட தமிழறியா அறிஞரும் பெரிதும் தமிழ் ஓலைகளையே கேட்கின்றனர். இதை பற்றி நாம் முன்னரே குறித்தோம். சிந்து வழியில் நாம் காணும் மொழி உலகத்தில் முதற்கண் தோன்றிய மொழிகளில் ஒன்று என்பது வெளிப்படை. சிந்து வெளி எழுத்துக்களும் மேற்கு ஆசிய நாடுகளாகிய சுமேரியா எல்லாம் மனோஹிட் முதலிய நாட்டு எழுத்துக்களும் நெருங்கிய ஒற்றுமை உண்டு என்பதை சர் மார்ஷல் போன்ற பெரும் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவை உண்மையாயின் திராவிடர் எத்தகைய பழமை வாய்ந்தவர்கள் என்பது சொல்லாமல் பெறப்படும். சுமேரியா, எகிப்து, பாபிலோன் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளின் பழங்கால நாகரிகத்திற்கும் சீனாவின் பழங்கால நாகரிகத்திற்கும் திராவிட நாகரிகத்திற்கும் மிகுந்த ஒற்றுமை உண்டு என்று அறிஞர் சொல்வதும் இதையே உறுதிப்படுத்துகிறது. இவர்கள் எங்கிருந்து இந்தியாவினுள் நுழைந்தார்கள் என்பதை மட்டும் நாம் அறுதியிட்டு கூற முடியாது. சிலர் இவர்கள் மத்திய கிழக்கு பிரதேச வழியாய் வடமேற்கு இந்தியாவில் நுழைந்தார்கள் என்பர். சிலர் இவர்கள் தென்கிழக்காக இந்தியாவினுள் நுழைந்தார்கள் என்பர். இதை பற்றி ஆராய்ச்சி இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இவ்வாறாக புவியியலாகும் வரலாற்றாசிரியர்களும் ஒருங்கே கூறும் பிரதியொரு செய்தியும் இங்கு குறிக்க வேண்டும். வெகு காலத்துக்கு முன்பு இந்தியா, கிழக்கத்திய தீவுகள், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா முதலிய நாடுகள் யாவும் லெமூரியா என்று ஒரே நிலப்பரப்பாக இருந்தனவென்றும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன் இதன் பெரும் பாகம் கடலினுள் மறைய இந்தியா, ஆப்பிரிக்கா, கிழக்கிந்தியா தீவுகள் என்பன தனித்தனி நாடுகளாக பிரிந்தனவென்றும் இவர்கள் கூறுகிறார்கள். இஃது உண்மையாயின் திராவிடர் மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினின்று மத்திய கிழக்கு நாடுகள் வழியே இந்தியாவினுள் நுழைந்திருக்க வேண்டும் என்பது ஒருவாறு பெறப்படுகிறது. இதை மெய்ப்பிக்கும் சின்னங்கள் பலவற்றை மத்திய கிழக்கு பிரதேசத்தில் உள்ள பாபிலோன், சுமேரியா, பாலஸ்தீன பகுதிகளில் நாம் காணலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.